வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல கன்னி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. ஒவ்வொரு மாதத்துல கிரகங்களின் கோச்சாரப்படி எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதனால இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது பாத்தீங்கன்னா, கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி செவ்வாயும், மீன ராசியில ராகு பகவானும் சுக்கிரனும் சூரியனும், மேச ராசியில குரு பகவானும் புதனும் இருக்குங்க. இப்ப இந்த புதன் பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மாரகாதிபதியில இருக்காரு. அப்ப மாரகாதிபதியில இருக்கும்போது இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம குழப்பத்தங்கள் உண்டாகும். அதே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் மீன ராசிக்கு வரப்போறாரு. அப்படி மீன ராசிக்கு வரும்போது வக்கரம் அடைய போறாரு. அப்படி வக்கரம் அடையும் போது உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது மட்டும் இல்லாம லக்னத்திலேயே உங்க ராசியே பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. எப்பவுமே கேது பகவான் இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு, யோசனைகள், பல யோசனைகள் நமக்கு வரும். ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது பல யோசனைகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் வீடான அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். பொருளாதாரத்துல மதிப்புமிக்க மனிதனாக உருவாகக்கூடிய ஒரு தன்மை அதிகம். குடும்பத்துல ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, தேவையில்லாத அவமானங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உறவு முறையினால பிரச்சனைகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், ஒரு நல்லது பண்ண போன கெட்டதா முடியும், நண்பர்களால பிரச்சனைகள், இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா உங்க ராசிநாதன் இப்ப வக்கரம் அடைஞ்சனாலையும், உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கிற அதிபதி உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கனாலையும் உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியும் வக்கரம் அடைகிறார். உங்க 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்னேதான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு டீச்சர் சம்பந்தப்பட்டது, ஒரு ஆசிரியர், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும், ஒரு முன்னேற்றங்கள் வரும். பட் ஒர்க்கு சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்க, புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு பண்ணல அப்படின்னு அந்த மனக்கவலைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். புதிய தொழிலுங்கிறது நீங்க தொடங்குறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டுங்க, ஒரு சொந்த தொழிலா இருக்கட்டும், வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், இல்ல சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூர்ல போய் ஏதாவது வேலை செய்யலாம் நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் 10 பாத்தீங்கன்னா அது புதன் பாத்தீங்கன்னா குருவடையும் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட உச்ச கிரகத்தெல்லாம் மாற போறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொழில நல்லபடி முன்னேற்றங்கள் வரும். எந்த தொழில் நீங்க பண்ணாலுமே ஒரு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள சார்ந்து நீங்க பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்றதோ, இல்ல மத்தவங்க உங்களுக்கு வந்த பொறுப்பை மத்தவங்களை நம்பி நீங்க கொடுக்கறத அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல தெளிவான முடிவு கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அப்படி கேது பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா
இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த சனி வந்து உச்சம் பெற்றிருக்கனால என்ன ஆகும், ஆட்சி பெற்றிருக்கனால என்ன ஆகும்னா உறவு முறையினால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் இடையூறுகளும் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திருமணம் கைக்கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லவ் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அது வெளியே சொல்ல முடியாம இருக்கு, பேரண்ட்ஸ் கிட்ட என்னால சொல்ல முடியும், ஒரு தைரியமா என்னால சொல்ல முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் இப்ப நடந்துட்டு இருக்கனால, இப்ப நீங்க திருமண பேச்சு நீங்க எடுத்தீங்கன்னா, அது நீங்க வீட்டுல ஏதாவது நீங்க விருப்பப்பட்ட பொண்ணா பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா கூட அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலுமே கூட அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுமூகமான முறையில ஒரு அந்யுன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மாதங்கிறது கண்டிப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணாலோ இல்லை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் வருது, நமக்கு தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கு, அதனால அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது வந்து வேற வகையில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ரொம்ப ஆடம்பரங்களை நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல சனி மாரகாதிபதி இருந்தாலும் கூட சில டயத்துல ஆசைக்கு அமைச்சு மோசம் பண்ணும். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்புல இருக்கு. நீங்க ஒருத்தருக்கு சில விஷயங்கள் நீங்க நல்லதா பண்ண போனா கூட நமக்கு கெட்டதா வந்து முடியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சில டயத்துல பண்ணாத தப்புக்கு தண்டனை கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகலாம். ஆனா இந்த மாதத்துல வந்து நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா எதை வேணா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து பொறுமையா இருந்து நீங்க சாதிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும். நம்ம என்னதான் ஒரு கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட சுய ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும். நம்ம சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.